ஒருவேளை சோற்றுக்காக, ஒரு குவளை நீருக்காக, கந்தல் துணிக்காக ஏங்கும் எண்ணற்ற ஏழைகள் சாலைகளின் ஓரங்களிலும் வழிபாட்டுத் தலங்களுக்கு வெளியேயும் பிச்சை எடுப்பதை பார்த்திருக்கிறோம். நோயினால் பாதிக்கப்பட்டு அவற்றுக்கு மருந்துகள் தேவைப்படுவதால் அதை பூர்த்தி செய்யவும் சிலர் பிச்சை எடுக்கிறார்கள். ஒரு நாளை கடத்திவிட்டு மீண்டும் வாழ்க்கை போராட்டத்திற்கு தயாராகின்றனர். மேற்சொன்ன காரணங்கள் ஒரு பக்கம் இருக்க, பிச்சை எடுப்பதற்கு வேறு காரணங்களும் இருக்குமோ? போதைக்கு அடிமையான சிலர் அதற்காகவும் பிச்சை எடுப்பதை பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கும் உதவ வேண்டுமா? அப்படியென்றால் உண்மையான உதவியை எப்படி அடையாளம் காண முடியும்? இதுவும் ஒரு கேள்விதான். எவ்வளவோ மனிதர்களை நான் கடந்து வந்திருக்க, இப்படிப்பட்ட ஒரு மனிதரை மீண்டும் பார்ப்பேனோ என்ற எண்ணம் ஒரு சிலரை கண்ட பின்பு தோன்றும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பெண்தான் என் தோழி. ஆனால் அவள் வாழ்க்கையில் நடந்ததும் ஒரு வித்தியாசமான நிகழ்வுதான். பல நாட்கள் கழித்து நான் மீண்டும் ஊருக்கு வந்தபோது அவள் கோமாவில் இருக்கிறாள் என்று கேள்விப்பட்டேன். அவள் ஏன் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டாள்? அவள் இருந்த மருத்துவமனையை நோக்கி ஓடினேன். அவளை பார்க்கவே பரிதாபமாக உடல் மெலிந்து காணப்பட்டாள். சில நாட்கள் கழித்து அவள் இந்த உலகத்தை விட்டும் சென்றாள். அவள் இந்த உலகத்தை விட்டுச் சென்றவுடன் நான் கண்ட காட்சியை யாரும் கண்டிருக்க மாட்டார்கள். அவளுடைய வீட்டிற்கு ஏராளமான குழந்தைகள் வந்து கற்களையும் கையில் கிடைத்த பொருட்களையும் காலணிகளையும் தூக்கி எறிந்துவிட்டு செல்கிறார்கள். இந்த குழந்தைகள் யார்? ஏன் இதைச் செய்கிறார்கள்? மிகவும் நல்ல பெண்ணாக இருந்தும் அவளுக்கு ஏன் இந்த நிலை? இந்த கேள்விகளுக்கு விடையை கண்டுபிடிக்க நான் முடிவு செய்தேன். அவளுடைய வீடு ஊரை விட்டு சிறிது தொலைவில் உள்ளது. அங்கிருந்த அம்பிகாவதி என்ற ஒரு பெண்ணிடம் நான் விசாரித்தேன். முதலில் அவள் என்னிடம் எதையும் சொல்ல மறுத்தாள். நீண்ட நேர கோரிக்கைகளுக்கு பிறகு சொல்ல ஆரம்பித்தாள். நீங்கள் கேட்கும் யுவஸ்ரீ ஆரம்பத்தில் எங்கள் தெருவில் தான் வசித்து வந்தாள். அப்போது அவள் வீட்டில் பல பிரச்சனைகள் இருந்தன. அவளது தாயும் தந்தையும் இறந்த பின்பு அவள் சித்தியுடன் வாழ்ந்தாள். அந்த சித்தி அவளை மிகவும் கொடுமை செய்தாள். தனக்கு நடக்கும் சித்திரவதைகளை அவள் என்னிடம் அடிக்கடி கூறுவதுண்டு. எனக்கு தெரிந்து இன்று வரை அவள் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ததில்லை. மேலும் அவள் இங்கிருந்த அனைத்து மக்களாலும் நேசிக்கப்பட்டாள். உணவு சமைத்து இல்லாதவர்களுக்கு வழங்குவாள். தனக்கு கிடைக்காத அம்மாவின் பாசம் மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உதவி செய்வாள். இவை அனைத்தும் அந்த கொடுமைகளுக்கு இடையிலும் செய்ததை கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த நாட்களில் அந்த சிறிய வீட்டில்தான் இருந்தாள். சித்தி இறந்த பிறகு தனிமையில் வாழ ஆரம்பித்தாள். பிறகு வீடு கட்டி வேறு இடத்தில் செட்டில் ஆனாள். நானும் படிப்பிற்காக வெளியூர் சென்று விட்டேன். மீண்டும் வந்து பார்த்தபோது அவள் கோமா நிலைக்கு சென்று இறந்து விட்டாள் என்று அறிந்தேன். இடைப்பட்ட நாட்களில் என்னதான் ஆனது என்று ஒன்றும் புரியவில்லை என்றாள். அந்த பெண் கூறுவதிலிருந்து யுவஸ்ரீ இவ்வளவு நல்ல பெண்ணாக இருந்தும் அவளுக்கு ஏன் இந்த அவல நிலை? அம்பிகாவதிக்கு நன்றி கூறிவிட்டு மேலும் தெரிந்து கொள்ள அவளது வீட்டை நோக்கிச் சென்றேன். செல்லும் வழியில் எங்களது குழந்தை பருவத்திலிருந்து இன்று வரை நடந்த நிகழ்வுகளில் மூழ்கிப் போனேன். நாங்கள் இருவரும் நல்ல நட்புடன் குழந்தை பருவத்தில் வாழ்ந்து வந்தோம். ஒரே வகுப்பில் படித்தோம். ஒரே மாதிரியான உடைகளை உடுத்தினோம். அவளுடைய அம்மா என்னையும் அவர் வீட்டில் ஒருவராக நினைத்தார். யுவஸ்ரீயின் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவள் படிப்பை பாதியில் விட்டுவிட்டாள். நான் படித்து முடித்துவிட்டு வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்று விட்டேன். வெளிநாட்டில் 5 வருடம் இருந்துவிட்டு இங்கு வந்து பார்த்தபோது அந்நாட்களில் அவள் இந்த ஊரில் மிகவும் பிரபலமாக இருந்தாள். அப்போது யுவஸ்ரீயின் நல்ல குணம் எங்கும் பேசப்பட்டது. அவளை சந்திக்க ஆர்வம் கொண்டு அவளுடைய வீட்டுக்குச் சென்றேன். அப்போது அவள் வீட்டில் இல்லை. ஆனால் அவளுடைய பழைய வீட்டிற்கு அருகிலிருந்த அந்த பாட்டி இந்த புதிய வீட்டில் இருந்தார். என்னை சிறு வயதில் அந்த பாட்டி பார்த்ததுண்டு. நான் வீட்டிற்கு உள்ளே போகும்போது அந்த பாட்டி வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். என்னை அறிமுகப்படுத்திய பின்பு அவர் என்னை அடையாளம் கண்டு கொண்டார். வீட்டில் உட்காரச் சொன்னார். யுவஸ்ரீ வெளியே சென்று விட்டதாக சொன்னார். சிறிது நேரம் காத்திரு, அவள் திரும்ப வந்து விடுவாள் என்றார் அந்த பாட்டி. நான் வீட்டுக்குள் சென்றபோது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த வீடு அவ்வளவு ஆடம்பரமாக இருந்தது. வீட்டில் தேவையான அளவை விட பொருட்கள் அதிகமாகவே இருந்தன. ஆனால் அவளுக்கு அம்மா அப்பா கிடையாது. உறவினர்கள் என்று யாரும் இல்லை. மாற்றாந்தாய் உறவினர்களுடன் எந்த உறவும் இல்லை. இப்படி இருக்க இவள் வீட்டில் எப்படி இதெல்லாம்? படிப்பை கூட பாதியில் விட்டவள். ஆனால் ஒரே ஒரு விஷயம், மற்றவர்களுக்கு உதவியும் ஆதரவும் செய்தால் கடவுள் கண்டிப்பாக நமது வாழ்க்கையை நன்றாக வைத்துக் கொள்வார் என்பதற்கு எனது தோழி ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறாள் என்று எண்ணிக்கொண்டேன். பிறகு அந்த பாட்டி எனக்கு டீ போட்டு கொடுத்தார். அவர் யுவஸ்ரீயின் வீட்டு வேலைகளை பார்த்து கொள்வதாகவும் அவள் அந்த பாட்டியை நன்றாக கவனித்துக் கொள்வதாகவும் கூறினார். ஆனால் வெகு நேரமாகியும் யுவஸ்ரீ வராததால் நான் நகரத்திற்கு திரும்பி வந்தேன். அடுத்த 2 நாட்களில் எனது விடுமுறை முடிந்து விட்டதால் நான் மீண்டும் வெளிநாடு செல்ல வேண்டியதாயிற்று. சில நாட்கள் கழித்து விடுமுறை கிடைத்ததால் இந்தியா வந்தேன். வந்தவுடன் நான் அவளுடைய இருப்பிடத்திற்கு சென்று பார்த்தபோது அந்த பாட்டி இறந்து விட்டதை அறிந்தேன்.
யுவஸ்ரீ பற்றி அறிந்து கொள்ள அக்கம் பக்கத்தில் விசாரிக்கத் தொடங்கினேன். அப்போதுதான் அவள் நகர மருத்துவமனையில் இருக்கிறாள் என்று கூறினர். கோமா நிலைக்குச் சென்ற அவளுக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை என்று அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள். என்ன சொல்றீங்க? இவ்வளவு நல்ல பண்பான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. அவள் கோமா நிலைக்கு சென்று விட்டாள். என்ன விதி இது என்று அதிர்ந்து போனேன். என் அம்மாவிடம் அவளை பற்றி பேசியபோது இரண்டாவது விஷயம் என்னை இன்னும் ஆச்சரியப்படுத்தியது. என் அம்மா சொன்னார், ஒரு சில வருடங்களுக்கு முன்பு அவள் எப்படி வாழ்கிறாள் என்று அங்கு யாருக்கும் தெரியாது. அவள் மிகவும் நல்ல மற்றும் உன்னதமான பெண். அவள் ஒரு சிறிய என்ஜிஓவின் மூலம் மற்றவர்களுக்கு உதவி செய்ததாக கூறப்படுகிறது. அவள் தினமும் 2 அல்லது 3 குழந்தைகளை தத்தெடுக்கிறாள். அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுக்கிறாள். குழந்தைகள் மாலையில் அவளது பெரிய வீட்டை சுற்றி கூடுவார்கள். பின்பு உணவு சமைத்த பின் அங்கேயே அமர்ந்து ஊட்டி விடுவாள் என்று. ஆனால் இப்போது என்ன நடந்தது என்று அம்மாவிடம் கேட்டேன். இப்போது அவள் கோமா நிலையில் மருத்துவமனையில் கிடக்கிறாள். அவளுடன் நண்பர்களாக இருந்த சில என்ஜிஓ ஆட்களும் அவளுடைய சிகிச்சைக்கு பணம் செலுத்துகிறார்கள். ஆனால் அவள் கோமாவிலிருந்து எப்போது வெளியே வருவாள் என்று தெரியவில்லை என்று அம்மா சொல்வதை கேட்டுவிட்டு, ஆமாம், அவள் மிகவும் நல்ல பெண். அக்கம் பக்கத்துல எல்லாரும் அவளுக்காக வேண்டிக்கிறாங்க. இப்பவும் கூட அவளுக்காக கொஞ்சம் காசு சேமித்து கொடுக்கறாங்க. ஆனால் ஒரு கோமா பேஷண்ட்டுக்கு எவ்வளவு செலவாகும்னு தெரியாது. அவள் மீண்டு வரும் வரை செலவுகள் குறையாது. அவ கோமால இருந்து எப்ப வருவாள்னு தெரியல. யார் அவளை அடித்தார்கள் என்று கூட தெரியாது என்று தந்தை கூறினார். ஆனா ஏன் அவளை யாரோ அடிச்சாங்கன்னு அப்பா சொன்னாரு என்று நான் நினைத்தேன். அவள் எப்பொழுது சுயநினைவு அடைவாள் என்று தெரியவில்லை. என்னால் முடிந்த அளவு பண உதவி செய்யலாம் என நினைத்து நான் அட்ரஸ் கண்டுபிடித்து மருத்துவமனைக்கு சென்றபோது எதிரே தோன்றிய காட்சியை பார்த்து வருத்தம் அடைந்தேன். முன்னர் யுவஸ்ரீ மிகவும் அழகாக இருந்தாள். இப்போது அவள் அழகு போய்விட்டது. அவள் மிகவும் பலவீனமாக காட்சியளித்தாள். கோமாவில் படுத்திருப்பவர் நிச்சயமாக பலவீனமாகி விடுவர். இங்கே மிகவும் நல்ல மருத்துவமனைகள் உள்ளன. அவளை ஒழுங்காக கவனித்து குணப்படுத்த வேண்டுமென நினைத்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவள் பக்கத்துல உட்கார்ந்து அவள் கையை பிடித்து கொண்டு, உனக்கு என்ன ஆயிற்று யுவஸ்ரீ? உன்னை சந்திக்கலாம் என்று போன முறையும் வந்திருந்தேன். ரொம்ப நாட்களுக்கு பிறகு உன்னை சந்திக்க நினைத்தபோது நீ இந்த நிலைமையில் இருக்கிறாய். ஏன் கோமால இருந்து வெளியில வரக்கூடாது என சொல்லி வேதனைப்பட்டேன். நான் அப்படி அழுது கொண்டிருந்த போது நர்ஸ் உள்ளே வந்து என்னை பார்த்து, நீங்கள் யார் என்றார். நான் அவளுடைய நண்பன் என்று சொன்னேன். அதிகமாக யாரும் சந்திக்க வரவில்லை. ஒருவேளை உங்கள் பிரார்த்தனை ஏற்கப்படும் என்றார் நர்ஸ். அன்றிலிருந்து நான் தினமும் யுவஸ்ரீயை சந்திக்க செல்வது வழக்கம். மருத்துவமனை செலவுகளை செய்தேன். அவளுக்கு தாய் இல்லை, தந்தை இல்லை, உறவினர்கள் இல்லை. ஆனால் அவள் பலருக்கு உதவினாள். அவள் மிகவும் உன்னதமான வேலைகளை செய்தாள். ஆனால் இவ்வளவு நல்ல வேலைகளை செய்தும் உயிரோடு இருக்கும் பிணமாக மாறி எப்போது இந்த உலகை விட்டு போகிறாள் என்று தெரியாத அளவுக்கு இவ்வளவு கேடு நடக்கிறது என்ற எல்லா உண்மைகளையும் நர்ஸிடம் நான் கூறினேன். அப்போது நான் வேலை செய்யும் நிறுவனத்திலிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. என் கோப்பில் ஏதோ விடுபட்டுள்ளது. நீங்கள் அதை மீண்டும் முடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதை முடிக்கவில்லை என்றால் எனது வேலையில் சிக்கல் ஏற்பட்டுவிடும் என்ற நிலை வந்ததால் நான் மீண்டும் வெளிநாடு செல்ல வேண்டிய நிலை வந்தது. என் பெற்றோர் ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் அவர்களுக்கு இந்த சுமையை கொடுக்க விரும்பவில்லை. எனவே கொஞ்சம் பணத்தை அந்த நர்ஸிடம் கொடுத்துவிட்டு அவளை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு நான் வெளிநாடு சென்றேன். ஆனால் திரும்பி வரும்போது என் அருமை தோழி இவ்வுலகை விட்டு மறைந்தார் என்ற கெட்ட செய்தி காத்திருந்தது. நான் மிகவும் வருத்தப்பட்டு அழுதேன். அவளின் முகத்தை பார்க்க முடியாமல், கடைசியாக அவளிடம் பேசக்கூட முடியாமல் இவ்வுலகை விட்டு சென்றாள். அவள் இறப்புக்கு பின் நடந்த புரியாத விஷயங்களையும் அம்மா என்னிடம் சொன்னார். அங்கு அடக்கம் செய்ய வீட்டிலிருந்து புறப்பட்ட போது திடீரென்று நிறைய ஈசல்கள் கூட்டம் கூட்டமாய் வந்து அங்கு இருந்தவர்கள் மீது தாக்குவது போன்று மொய்தது. இதற்கு என்ன அர்த்தம் என்று யாருக்கும் புரியவில்லை. எங்கிருந்து இவ்வளவு ஈசல்கள் வந்தன என்று வியந்து போனார்கள். அதனால் எல்லோரும் கூச்சலிட்டனர். இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னு தெரியல. இப்பவும் எல்லாரும் இதைத்தான் பேசுறாங்க. என்ன நடந்தாலும் பாவம் யுவஸ்ரீ, நீயும் அவளுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று. நான் அவள் புதைக்கப்பட்ட இடத்திற்கு போக விரும்புகிறேன் என்று சொன்னேன். அப்போது அம்மா, இல்லை, நீ அங்கே போகக்கூடாது என்றார். அம்மாவிடம் ஏன் என்று கேட்டேன். அவள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததிலிருந்து வினோதமான விஷயங்கள் நடந்தன என்று கூறினார். அடக்கம் செய்ய சென்றவர்களும் மிகவும் வினோதமான ஒரு விஷயத்தை சொன்னார்கள். அவர்கள் இறந்த உடலை எடுத்து செல்லும் போது இறந்த உடல் அவர்களின் கைகளை விட்டு நழுவி விழுந்தது. இப்படி உடல் விழுவது மிக அரிது என்பதால் அதை கேட்டவுடன் என் வாயில் கை வைத்தேன் என்றார். அந்த சடலத்தை சரியாக பிடித்து வைத்திருக்காதது அவர்களின் தவறாக இருக்க வேண்டும் என்றேன் நான். அப்படியானால் தங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்களுக்கு மரணத்திற்கு பின்பு கூட இது போன்ற கொடிய வேதனைகள் நடப்பதுதான் இன்றைய கலியுகமா என்று சொல்லிவிட்டு நான் அவள் புதைக்கப்பட்ட இடத்திற்கு செல்ல முடிவெடுத்தேன். அம்மாவோ நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை.
இப்போது எப்படியும் அவள் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டாள். அவளை மறந்துவிடு என்றார். நான் சொன்னேன், அவளை அவ்வளவு எளிதில் மறக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு முறை அவளுடைய புதைக்கப்பட்ட இடத்திற்கு செல்வது எப்படியும் என் விருப்பம் என்று. என் அம்மா என்னை தடை செய்தார். ஆனால் என் அம்மாவிடம் சொல்லாமல் நான் அங்கு செல்ல முடிவெடுத்தேன். நான் அவளுடைய வீட்டின் வழியாக அவள் புதைக்கப்பட்ட இடத்திற்கு சென்றபோது அங்கு பல சிறுவர்கள் அவளுடைய வீட்டை நோக்கி கற்களையும் கண்ணில் கண்ட பொருட்களையும் தூக்கி எறிந்து கொண்டிருந்தார்கள். நான் சத்தமிட்டவுடன் அவர்கள் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். ஒருவேளை இந்த சிறுவர்கள் அவளுடைய வீட்டிலிருந்து பொருட்களை எடுத்துச் செல்வதற்காக இவ்வாறு செய்து கொண்டிருக்கலாம் என்று நினைத்து கொண்டேன். அந்த வீட்டின் கேட்டை இழுத்து மூடிவிட்டு அவள் புதைக்கப்பட்ட இடத்தை நோக்கி சென்றேன். அவளது கல்லறையை அடையாளம் காண்பது கடினமாக இல்லை. கல்லறையில் அவளுடைய பெயரும் எழுதப்பட்டிருந்தது. அவளது கல்லறை புதிதாக கட்டப்பட்டது. ஆனால் அந்த சிறுவர்கள் அந்த கல்லறையிலும் அதே செயலை செய்து கொண்டிருந்தார்கள். நான் உடனே முன்னோக்கி நகர்ந்து அனைவரையும் அங்கிருந்து நகரச் சொல்ல ஆரம்பித்தேன். அங்கே அந்த குழந்தைகள் பலரின் கைகளில் அதிகமான கற்கள் மற்றும் பல பொருட்கள், செருப்புக்கள் இருந்தன. அந்த குழந்தைகள் அவளுடைய கல்லறையை அடித்து உடைத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பிச்சைக்காரர்கள் அல்லது ஏழை குழந்தைகள் போல தோன்றியது. அவர்கள் பெற்றோர் பொறுப்பில் இல்லாமல் இருப்பது போன்றும் தோன்றியது. நான் அவர்களை தடுக்க முயன்றபோது யாரும் நிறுத்தவில்லை. இந்த காட்சியை பார்த்ததும் என் மனம் மிகவும் வேதனைப்பட்டது. அந்த பெண் இவ்வுலகை விட்டு சென்றாள். அவருடைய இறப்புக்கு பின்னர் ஏன் இப்படி செய்தார்கள்? அவர்கள் அனைவரும் பைத்தியமா? அல்லது கல்லறையை இவ்வாறு அவமானப்படுத்துவது பெரிய குற்றம் என்று அவர்களுக்கு தெரியவில்லையா? நான் கோபமடைந்து சத்தமிட்டு அனைவரையும் ஒதுக்கி தள்ளினேன். நான் சொன்னேன், உங்களுக்கு அறிவில்லையா? ஏன் இப்படி இறந்தவரின் நினைவை களங்கம் செய்கிறீர்கள் என்று. அதற்கு அவர்கள் பதில் எதுவும் சொல்லவில்லை. நிறைய கற்களையும் காலணிகளையும் வீசிவிட்டு சென்றார்கள். அவர்கள் அங்கிருந்து சென்ற பின்பு நினைவிடத்தை சுத்தம் செய்தேன். மீண்டும் கல்லறையை சிமெண்ட் வாங்கி பழையபடி சீர் செய்தேன். எனக்கு கண்களில் கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. யுவஸ்ரீ, நீ என்னிடம் சொல்லாமல் இந்த உலகத்தை விட்டு போனது ஒருபுறம், இப்போது இதுபோன்ற சம்பவங்கள் வேற உன்னிடம் நடக்கின்றன என்று பேசி கவலை கொண்டேன். இதுநாள் வரை இத்தனை சம்பவங்கள் நடந்திருக்க உண்மையில் அவளுக்கு என்னதான் ஆனது என்று தெரிந்து கொள்ள அம்பிகாவதியை அவர் அலுவலகத்தில் சந்தித்து கேட்டேன். ஆனால் அவருக்கும் இதை பற்றி அதிகம் தெரியாததால் இப்போது என் தோழியின் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். அவளுடைய வீட்டுக்கு போனால் நிச்சயம் ஏதாவது க்ளூ கிடைக்கும். டைரி, புத்தகம், போன் போன்றவற்றில் ஏதாவது அவளை பற்றிய தகவல்கள் கிடைத்துவிட்டால் அவளுடைய வாழ்க்கையின் கடைசி நாட்கள் எப்படி இருந்தது என்று தெரிந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். நான் எப்படியோ அவளுடைய வீட்டின் சாவியை எடுத்துக்கொண்டேன். அவளுடைய உடைமைகளுக்கு என்ன நடக்கும் என்று தெரியவில்லை என்று நினைத்தேன். ஆனால் அவள் உள்ளூரில் மிகவும் நல்ல பெயரில் இருந்தாள். அதனால் தான் இன்னும் அங்கிருந்து யாரும் எதையும் எடுக்கவில்லை போல. நான் உள்ளே நுழைந்த போது எதிரில் தெரிந்த காட்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அம்மா அப்பா இல்லாத மாற்றாந்தாயுடன் வாழ்ந்த யுவஸ்ரீயை எனக்கு நன்றாக தெரியும். அவள் கடினமாக உழைத்திருந்தால் இவ்வளவு முன்னேற்றம் அடைந்திருப்பாளா? அவளே குழந்தைகளுக்கு உணவளித்திருக்கிறாள். இப்பொழுதெல்லாம் வீட்டில் 2 பேர் இருந்தால் கூட 3 வேளை உணவு தயாரிக்க ஒவ்வொருவருக்கும் ஆகும் செலவு ரொம்ப அதிகமாகும். இங்கு தினமும் குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டிருக்கிறாள் என்றால் அதற்கு எவ்வளவு செலவாகி இருக்கும்? அதேபோல் அவளது வீட்டில் முன்பை விட அதிகமான பொருட்கள் காணப்பட்டன. இங்கு ஒவ்வொரு அறையிலும் ஏசி, டிவி, வாஷிங் மிஷின் போன்றவை வைக்கப்பட்டிருந்தன. நடுத்தர வகுப்பைச் சேர்ந்த நமது வீட்டின் முற்றத்தில் ஒரே ஒரு டிவி மட்டுமே உள்ளது. ஆனால் ஒவ்வொரு அறையிலும் தனித்தனி டிவி இருந்தது. அவளுக்கு இதெல்லாம் எங்கிருந்து வந்திருக்கும்? ஆனால் நான் தேடி வந்தது பொருட்களே அல்லவே. வேறு ஏதாவது தடயம் இருக்கிறதா? நான் அவளுடைய படுக்கை அறைக்கு சென்றேன். அவளுக்கு தேவையான மேக்கப் பொருட்கள் அங்கே வைக்கப்பட்டிருந்தன. ஏதாவது டைரி அல்லது தடயத்தை கண்டுபிடிக்க நான் அங்குமிங்கும் தேட ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு போன் கிடைத்தது. ஆனால் அதை ஆன் செய்த போது அதில் பாஸ்வேர்ட் செட் செய்யப்பட்டு இருந்தது. கடவுச்சொல் என்னவாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் போன் வால்பேப்பரில் ஒரு மனிதனின் படத்தை வைத்திருந்தாள். அவரை நான் எங்கோ பார்த்தது போல தோன்றியது. ஆனால் அவர் நடிகனோ அல்லது குடும்ப உறுப்பினரோ இல்லை. அவளுக்கும் அந்த மனிதருக்கும் ஏதாவது தொடர்பு இருந்ததா? அப்படியானால் அவள் இறக்கும் தருவாயில் அந்த நபர் ஏன் முன்வரவில்லை? பின்னர் நான் மருத்துவமனை நபர்களிடம் சென்று அவருக்கு என்ன நடந்தது என்பதற்கான வெளியேற்ற சுருக்கத்தை என்னிடம் சொல்லுமாறு அவர்களிடம் கேட்டேன். அவரது உடலில் காயங்கள் இருப்பதை கேள்விப்பட்ட நான் ஆச்சரியப்பட்டேன். நான் கேட்டேன், நீங்கள் ஏன் முன்பே இதை யாரிடமும் சொல்லவில்லை என்று. உங்களை தவிர வேறு யாரும் கேட்க வரவில்லை என்றார் அந்த நர்ஸ். யாரோ மிக மோசமாக அடித்தது போல் தடயங்களும் இருந்தன. மேலும் தலையிலும் ஆழமான காயம் இருந்தது. அதனால் தான் அவள் கோமா நிலைக்கு சென்று விட்டாள் என்றார். இவ்வளவு நல்ல பெண்ணை யாராவது கொல்வார்களா?
அவரை இங்கு அழைத்து வந்தது யார் என்று கேட்டேன். அவரை யாரோ ஒருவர் மருத்துவமனைக்கு வெளியே விட்டுச் சென்றார். இரவு பணியில் இருந்தவர்கள் இவரை அழைத்துச் சென்று சிகிச்சை அளித்தனர். ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யும் அப்பகுதியைச் சேர்ந்த சிலருக்கு இவரை தெரியும். அதனால்தான் அவருக்கு சிகிச்சையை தொடங்கினோம் என்றார் நர்ஸ். இது குறித்த இந்த தகவல் கிடைத்ததும் விவகாரம் மேலும் சிக்கலாகியது. யுவஸ்ரீ அப்படி என்னதான் செய்தாள்? இது ஒரு கேள்வியாகவே இருந்தது. அதற்கு மேல் அவள் எப்படி கோமா நிலைக்கு சென்றாள் என்று அதற்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியவும் இல்லை. பிறகு அவள் திடீரென்று இறந்தாள். மேலும் அவரது நினைவிடத்தை குழந்தைகள் களங்கம் செய்தார்கள். அந்த குழந்தைகள் அருகிலுள்ள குடிசை பகுதியில் வசித்து வந்தனர். சிலர் சைக்கிள் கடையில், ஹோட்டலில் வேலை செய்தார்கள். அவர்கள் அனைவரும் அனாதை குழந்தைகள். மீண்டும் நான் கல்லறைக்கு சென்றேன். அந்த குழந்தைகள் மீண்டும் கல்லறையில் அதையே செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு குழந்தையை பிடித்து மிரட்ட ஆரம்பித்தேன். அனைவரும் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். அந்த குழந்தையும் என்னிடமிருந்து தப்பி ஓடிவிட்டான். என் தோழியை என்னால் இப்படி விட்டுவிட முடியவில்லை. இப்போது எனக்கு ஒரே ஒரு வழி இருந்தது. எனக்கு யார் உதவ முடியும் என்று புரிந்தது. அந்த குழந்தைகள் எங்கு வசிக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்க நினைத்தேன். வீட்டை விட்டு வெளியே வந்து அவர்களின் முகம் நினைவில் இருந்ததால் அந்த குழந்தைகளில் ஒருவரை தேட ஆரம்பித்தேன். நான் கோபத்துடன் அந்த குழந்தைகளில் ஒருவரையாவது தேடிக்கொண்டிருந்தேன். அப்போது நான் ஒரு பையனை பார்த்தேன். அவனுக்கு 14 வயது இருக்க வேண்டும். அவர் எல்லா குழந்தைகளையும் விட சற்று பெரியவன். அவன் புத்திசாலியாக தெரிந்தான். நான் அவனுடன் பேச வேண்டுமென்று நினைத்தேன். அவனும் என்னை அடையாளம் கண்டு கொண்டான். மேலும் அவன் ஒரு ஹோட்டலில் பாத்திரம் கழுவி கொண்டிருந்தான். அவனிடம் சிறிது பேச வேண்டும் என்று கடைக்காரரிடம் சொன்னேன். அவரும் சம்மதிக்க அவனை என்னுடன் அழைத்து வந்து என் காரில் உட்கார வைத்தேன். அவனுக்கு சாப்பிட கொடுத்தேன். நான் யுவஸ்ரீயுடைய நண்பன். அவள் தினமும் மக்களுக்கு உணவு மற்றும் நல்ல செயல்களை செய்தாள். உங்களை போன்ற குழந்தைகளுக்கும் கூட அல்லவா என்றேன். அவன் ஆம் என்று தலையசைத்தான். நான் கேட்டேன், பிறகு ஏன் அவருடைய நினைவிடத்தை அப்படி இழிவுபடுத்தினீர்கள் என்று. கல்லறையை மட்டுமல்ல, அவளையும் நாங்கள்தான் கல்லால் அடித்தோம். மேலும் அவளை அந்த நிலைக்கு கொண்டு வந்தவர்கள் நாங்கள்தான் என்றான். இதையெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் போல சொல்லிக் கொண்டிருந்தாள். ஏன் இப்படி செய்தீர்கள்? உங்களுக்கு உதவி செய்பவர்களுக்கு இப்படித்தான் செய்வீர்களா என்று சொன்ன எனக்கு கோபம் வருவதை பார்த்தான். இந்த உலகத்தில் வெளித்தோற்றம் ஒருவருடைய உண்மை தன்மையை சொல்லாது அண்ணா. இங்கே எவ்வளவோ பேர் உதவி, புண்ணியம் என்று செய்கிறார்கள். ஆனால் அதில் எத்தனை பேர் அந்த பணத்தை நேர்மையாக சம்பாதித்தனர்? சிலர் பாவ வழியில் வந்த பாவ பணத்தை வைத்து புண்ணியம் தேட தர்மம் என்ற பெயரை சொல்லி உபயோகிக்கிறார்கள். என்ன, நான் சொல்வது புரிகிறதா என்றான். நான் இல்லை என்று தலையசைத்தேன். எங்களை போன்ற ஆதரவற்ற குழந்தைகள் பிச்சை எடுப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அவ்வாறு பிச்சை எடுக்க வைத்ததில் முக்கியமானவள் அவள்தான். அது மட்டுமன்றி எங்களை பல இடங்களில் வேலை பார்க்க வைத்தாள். ஒருவேளை உணவுக்காகவும் கொஞ்சம் பணத்திற்காகவும் அவள் எங்களை மிகவும் கடினமாக உழைக்கச் செய்தாள். அங்கு இருந்த சில அரசியல்வாதிகளும் ரவுடிகளும் இதில் தொடர்புடையவர்கள். தான் அவ்வாறு தீய வழியில் மற்றவர் வயிற்றெரிச்சலில் சம்பாதித்த பாவத்தை மறைப்பதற்கு அந்த அரசியல்வாதி மக்கள் நலனுக்காக ஏதோ நல்லது செய்வது போல தன் பாவத்தை மறைக்க முயற்சித்தான். அந்த ரவுடிகள் தங்கள் பாவத்திற்கு கிடைக்கும் தண்டனையிலிருந்து தப்பிக்க காவல்துறைக்கு லஞ்சமாக இந்த பணத்தில் கொஞ்சத்தை உபயோகித்தார்கள். அதேபோல் இவளும் தான் செய்த அந்த கொடிய பாவத்தை மறைக்க இந்த பணத்தில் அந்த ஊரில் இருந்த சிலருக்கு புண்ணியம் செய்வது போல உதவி செய்துள்ளாள். எங்களை போன்ற பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்குத்தான் அந்த வழி தெரியும். அந்த உழைப்பை சுயமாக நாங்களே செய்திருந்தால் அவள் வீட்டில் அந்த வசதியெல்லாம் பார்த்திருக்க மாட்டீர்கள். அது எல்லாமே எங்கள் உழைப்பால் ஆனது. அது மட்டுமன்றி இதையெல்லாம் காவல்துறையினரிடம் அல்லது வேறு யாரிடமாவது சொல்வேன் என்று ஒரு குழந்தை சொன்னால் அவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த குழந்தைகளுக்கு கடுமையான தண்டனையை கொடுப்பார்கள். அதான் இப்படி திட்டம் போட்டு அவளை இந்த நிலைக்கு கொண்டு வந்தோம். அப்புறம் அவ இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பின்பும் எங்கள் கோபம் இன்னும் போகல. நாங்க குழந்தைகள். சில குழந்தைகள் என்னை விட சின்னவங்க. அவங்களுக்குள்ளேயே கோபம் இன்னும் அதிகமாயிருக்கு. அதனால் தான் நாங்கள் அனைவரும் அந்த செயலை செய்தோம். அவளை மன்னிக்க மாட்டோம் என்றான். நீ பொய் சொல்கிறாய் என்றேன். நான் பொய் சொல்கிறேன் என்றால் அவளுக்கு எப்படி இவ்வளவு சொத்து என்று சொல்லுங்கள். அங்கே போஸ்டரில் இருந்த ஒரு அரசியல்வாதி புகைப்படத்தை காட்டி அவளுக்கு அவனுடன் தான் இந்த தொழில் தொடர்பு இருப்பதாகவும் அவன் சொன்னான். அவள் அவரிடம் பணம் வாங்கி கொண்டு இருந்ததை தான் பார்த்ததாக சொன்னான். பின்னர் அவள் யாருக்கும் சந்தேகம் வராமல் இருக்க விலகி இருந்தாள் என்றான். இப்போது நான் உறுதி செய்தேன். அந்த போன் வால்பேப்பரில் இருந்த புகைப்படம் அந்த அரசியல்வாதியுடையது என நினைவுபடுத்தினேன். குழந்தைகளுக்கு எதை செய்தாலும் அதையே குழந்தைகள் திரும்ப திரும்ப கூறுவார்கள். அவள் கெட்டதை செய்த போது அவளுக்கு கொடூரமான நிகழ்வுகளை நடத்தினார்கள். அவள் ஊர் முழுக்க நல்ல பெண்ணாக புகழ் பெற்றாள். ஆனால் இது போன்ற தனி வியாபாரம் நிஜ குழந்தைகள் பெயரில் இயங்கிக் கொண்டிருந்தது. அவள் பணம் சம்பாதித்து தன் வீட்டை பராமரித்து செல்வத்தை பெருக்க எண்ணி
குழந்தைகளை வேலை செய்ய வைத்து பிச்சை எடுக்க வைத்து பெரும் லாபம் சம்பாதித்தாள். ஆனால் புதைகுழியை அடைந்த பிறகும் அவளால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை. நான் என்ன செய்ய? அவள் என் தோழி. அவளை மிகவும் நேசித்தேன். நான் இன்றும் அவளது மன்னிப்புக்காக கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். அவள் செய்த செயலுக்கு தண்டிக்கப்பட்டாள். இல்லை இல்லை, இன்னும் தண்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாள். தற்போதைய உலகம் பணத்தை நோக்கி ஓடினாலும் வாழும் வாழ்க்கையின் முடிவு செய்த நன்மை தீமையால் தான் தீர்மானிக்கப்படுகிறதென்றோ.